நமது சேனலிற்கு முதல் முறையாக வருவதாக இருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். உடன் அந்த பெல் சிம்பலையும் அழுத்துங்கள். ஒரு சில தாவரங்கள் செடிகளை வீட்டில் வளர்த்தா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா துளசி, மணி பிளான்ட் இது மாதிரியான தாவரங்களை வீட்டில் வளர்க்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் சில தாவரங்களை வீட்டில் வளர்க்க கூடாதுன்னு மீறி வளர்த்தா வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல்கள் ஊடுருவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம எந்த தாவரத்தை வீட்டில் வளர்க்க கூடாது அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல சொல்றது முள் இருக்கக்கூடிய கள்ளி செடிகள். சில பேர் இத அழகுக்காக வீட்டுல வளர்க்கறது உண்டு. கட்டாயம் இந்த கள்ளி செடிகளை வீட்டுல வளர்க்கறத தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இது மனதுல அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையதுன்னு, எதிர்மறை ஆற்றல்களை வீட்டை நோக்கி ஈர்க்கக்கூடிய தன்மை உடையதுன்னு கூறப்படுது. இதனால வீட்டுல இருக்கவங்களுக்கு இடையே தேவையில்லாம வாக்குவாதங்கள் அடிக்கடி ஏற்படும் அப்படின்னும், சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதே போல போன்சாய் மரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது என்ன போன்சாய் மரங்கள்னா, மரங்களை மாதிரியே சின்ன அளவுல வளரக்கூடிய தாவரம் தான் இந்த போன்சாய் மரங்கள் அப்படிங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மரங்களை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கறத தவிர்த்துக்கணும். முடிஞ்சா வீட்டை விட்டு வெளி பக்கத்துல வச்சு வேணா வளர்க்கலாம். அதுவும் வடக்கு புறத்துல இதை வச்சு வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. வீட்டுக்கு பக்கத்துல புளிய மரத்தை வளர்க்கறத முற்றிலும் தவிர்த்துக்க வேண்டும். ஏன்னா நம்ம இதுல சொல்லப்படுறது என்னன்னா, புளிய மரத்திற்கு எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு. அந்த மரம் இருக்கிற இடத்துல பெரும்பாலும் வீடு கட்டாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு பக்கத்துல புளிய மரம் வளர்க்கறத தவிர்த்துக்கணும். அதுக்காக இருக்க மரத்தை வெட்ட வேண்டாம், அது பக்கத்துல நம்ம போய் வீடு கட்ட வேண்டாம். அதே மாதிரி உலர்ந்து காய்ந்து போன தாவரங்கள் வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போது அதை தொடர்ந்து அப்படியே விடாதீங்க. பெரும்பாலும் பூஜை அறைகள்ல கூட மலர்கள் வாடி போயிடுச்சு அப்படின்னா அதை அகற்றிடுங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன பானைகள்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே தாவரத்தை வளர்ப்போம். அது தண்ணி இல்லாம அல்லது பல காரணங்களால அது கருகி போயிடும். அதை அப்புறப்படுத்தாம அதே படி விட்டு வைக்கிறதும் வீட்டுல உள்ளவங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னும், அதனால அவங்க மனசு பெரிய குழப்பத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதனால ஒரு செடி காஞ்சிட்டாலோ ஒரு பூ வாடிட்டாலோ பெரும்பாலும் அந்த இடத்துல இருந்து தவிர்க்காம நீக்கிடுங்க. அதே மாதிரி பருத்தி செடியை வீட்டை சுத்திலுமோ அல்லது வீட்டுக்கு பக்கத்திலேயோ வளர்க்கறது தவறானதுன்னு கூறப்படுது. ஜாடிகள்ல அல்லது பாட்டில்கள்ல போட்டு சின்ன சின்ன தாவரங்களை வளர்ப்போம். அதை பெரும்பாலும் வடக்கு பகுதியில வச்சு வளர்க்கறத தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி வீட்டோட கிழக்கு பகுதியில மிக உயரமான மரங்களோ அல்லது அதிக பருமனுள்ள மரங்களையோ நட்டு வச்சு வளர்க்கறத தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இதையெல்லாம் முறையா கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.